நாம விராட் கோலி தம்பி அபிஷேக். கோயம்புத்தூர்ல வெறும் 5 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணி தராங்க. சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ஏகப்பட்ட ரைஸ் குடுக்குறாங்க. 5 ரூபாய்க்கு எப்படி அன்லிமிட்டடா இவ்வளவு சாப்பாடு குடுக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, கரண்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அவினாஷ் ரோடு, பீலமேடு, குணா கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. முக்கியமா 12:30 இருந்து 1:30 வரைக்கும் தான் இங்க குடுக்குறாங்க. 1 மணி நேரம் தான். சண்டே லீவு, சண்டே ஹாலிடே, சண்டே கிடையாது. இன்னைக்கு இங்க போய் சாப்பிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க 2 பேரும் சொல்ல போறோம். வந்து லைன்ல நின்றுட்டு இருக்கோம். சோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் லைன்ல நின்றுதான் வாங்குறாங்க. அதனால நம்மளும் லைன்ல நின்றுதான் வாங்க போறோம். இன்னைக்கு அந்த 5 ரூபா சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஆர்வமா இருக்கு. எனக்கு கையெல்லாம் நடுக்குது. 5 ரூபாய்க்கு எப்படி பிரியாணி, அன்லிமிட்டட் பிரியாணி, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு எப்படி? ஓகே, நம்ம பிளேட் எடுத்துட்டேன். நானே ஊறுகாவோட கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்ல. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? தயிர் சாப்பாடு கொடுங்க. போதும். இது என்ன சாப்பாடுக்கா? பருப்பு சாப்பாடு. பருப்பு சாப்பாடும் தயிர் சாப்பாடும் நீங்க நம்ம 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். தெரியுதா? ஃபர்ஸ்ட் பருப்பு சாப்பாடு சாப்பிட போறோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 5 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரா அம்சமா இருக்கு. அந்த சூடா சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்டா பருப்பு சாப்பாடு இருக்கு, தயிர் சாப்பாடு எடுத்து சாப்பிடுறா? தயிர் எனக்கு பிடிக்காது. இது தயிர் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? தயிர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாதான்டா பொண்ணு கிடைக்கும். வந்து ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. தயிர் எப்படின்னு நீங்க சொல்லுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. தயிர் சாப்பாடு வேற மாதிரி இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. 5 ரூபாய்க்கு பிளேட் ஃபுல்லா வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அன்லிமிட்டட் தான். நம்ம என்ன போய் வாங்கிக்கலாம். ஒரு பிளேட் ஃபுல்லா கொடுக்குறாங்க. இது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கூட வாங்கிக்கலாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல யாருக்கா தெரியாம இருந்தா அது கண்டிப்பா இங்க வந்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே செமையா இருக்கு. 12:30 வந்தீங்கன்னா 12:30 1:30 ரெகுலரா சாப்பாடு இருக்கும். சண்டே மட்டும் கிடைக்கும். இப்போ பெரிய பெரிய ஆபீசர்லாம் வராங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் ஏன் சொர்க்கம்னு சொல்றாங்கன்னு இப்படி தெரியுதா? அப்ப தெரியுதா? இந்த 5 ரூபா சாப்பாடு, என்ன மாதிரி ஒரு நல்ல பையன், நல்ல மனிதர்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் கோயம்புத்தூர். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. முக்கியமா இந்த தயிர் சாப்பாடுக்கும் அந்த ஊறுகாக்கும் சாப்பிட்டா எங்க அது கோயம்புத்தூர் அப்படின்னாலே அந்த பருப்பு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ். நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ். அதே டேஸ்ட்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அந்த இனிமேல் டெய்லி இங்கே வந்து நான் சாப்பிடலாம்னு பாக்குறேன். 1.5 கிலோ வரணும். இல்லைன்னா பிளேட் மட்டும் கொடுப்பாங்க. 500 ரூபாய்க்கு நம்ம சிக்கன் மட்டன் என்ன வாங்கி வெளியில சாப்பிட்டாலும் இந்த 5 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரி வராது. அது இல்லாம இப்ப அரிசி குரு சாப்பாடே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா 250 ரூபா. அரிசி குரு சாப்பாடு 250 ரூபா 300 ரூபா அதுக்கே சாப்பிடுறேன். ஏன்னா நான் ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ. ஆனா அவங்க அப்படிப்பட்ட சாப்பாடு 5 ரூபாய்க்கு கொடுக்கறதெல்லாம் வந்து இப்போ பெரிய விஷயம் தான். கோயம்புத்தூர்ல போறதுக்கு ரொம்பவுமே பெருமைப்படணும். ஆமா, ஏன்னா நீங்க வேற எங்காவது பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிடைக்குமா? நீங்க கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. அக்கா வாங்க, எப்படி அக்காட்ட கேட்போம். வாங்க, சாப்பாடு எப்படிங்க இருக்கு? பரவாயில்ல தம்பி, 5 ரூபாய்க்கு பரவாயில்ல. பசியில வர்றவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. உங்களுக்கு இது பருப்பு சாப்பாடு நல்லா இருக்கா இல்ல தயிர் சாப்பாடு நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இன்னைக்கு நல்லா இருக்கு. ரெகுலரா இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படியா? சரி, வந்துருங்க. உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா? விராட் கோலி பிடிக்கும். எம்எஸ் தோனி? எம்எஸ் கோலினா என்னது? தோனி என்னதா? தோனி பிடிக்குமா? தோனி பிடிக்கும். தோனி தெரியும், எம்எஸ் தோனி தெரியாது. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. போய் கை கழுவிடலாமா? நான் தட்டே வலிச்சு சாப்பிட்டேன். தட்டை காட்டு. அதான் அந்த ஊறுகாய் இருக்கா, சரியான டேஸ்ட். பிளேட் நம்ம தான் கழுவணும். ஆமா, அதெல்லாம் எங்க நான் போடுறது? வேஸ்ட் எல்லாம். ஓகேண்ணா.
ஊறுகாய் மட்டும் தனியா பார்சல் வாங்கிட்டு போயிடலாமான்னு பாக்குறேன். ஏன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நம்மளே சாப்பிட்டு நம்மளே தட்டை கழுவி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா சோப் போட்டு கழுவில இந்த பிளேட்டை. ஆனா நான் வீட்டுல கூட இந்த மாதிரி சோப் போட்டு எல்லாம் கழுவுனது கிடையாது. பிளேட் கழுவுனதே கிடையாது. இதுல எங்க சோப் போட்டு பிளேட் ஒண்ணுக்கு நம்ம 3 தடவை சோப் போட்டு கழுவி வச்சு பிளேட் சும்மா பல வச்சு இப்ப நல்லபடியா மனசு நிறைஞ்சிருச்சு, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இங்க நான் வந்து கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்மளே கழுவி வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். நான் வீட்டுல நான் கழுவே மாட்டேன் பிளேட்டை. நான் ஒரு பக்கம் இருப்பேன், பிளேட் ஒரு பக்கம் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 5 ரூபாய்க்கு இவ்வளவு சாப்பாடு கொடுக்க முடியும்னா, இப்ப அந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எவ்வளவு கொடுக்க முடியும் மக்களுக்கு சிந்திக்கணும், யோசிக்கணும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. நிஜமாவே சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர்ல இல்லாதவங்க யாராவது ஏதாவது ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா முதல்ல இங்க வாங்க. நீங்க வேற சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்த்து என்னவோ பண்ணுவீங்க. இங்க 5 ரூபா சாப்பாடுல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இதே மாதிரி நிறைய இடத்துக்கு நம்ம போய் நிறைய சூப்பரான ஃபுட் எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி நாங்க கொடுப்போம். சூப்பரான பொலிட்டிக்கல் சர்வே எல்லாம் உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இந்த வீடியோல இன்ட்ரோவே கொடுக்காம இவனுக்கு மாட்டி பேசிட்டே இருக்க நினைச்சிருப்பீங்க. இந்த வாட்டி புதுசா ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்றதா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்ரோ நாங்க கொடுக்க போறோம். வெல்கம் டு யுகத்தின் vlog show.